மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு 3ஆம் முறையாக காட்சி தருகிறார். இந்த சூழல் என்பது சீடர்கள் எல்லாவற்றையும் இழந்த மனநிலையிலே, நொறுங்குண்ட மனநிலையில் உடைந்த மனம் கொண்டவராக தங்களுடைய பழைய இயல்பு வாழ்க்கைக்கு செல்கிறார்கள். இயேசு கற்றுக் கொடுத்தது, இயேசு கொடுத்த அனுபவம் எல்லாம் உடஞ்சு சுக்குநூறாயிடுச்சு. இனிமேல் அவ்வளோதான், எதுவுமே இல்லை என்று சொல்லி தங்களுடைய பின்னைய வாழ்வுக்கு, பழைய வாழ்வுக்கு அவர்கள் செல்கிறார்கள். தங்களுடைய இயல்பு தொழிலான மீன்பிடி தொழிலையே மீண்டும் தொடர்வதற்கு செல்கிறார்கள். இங்கு 7 திருத்துதர்களை குறிப்பிடுகிறார்கள். மற்றவங்களாம் எங்கே போனாங்க, ஏது எப்படி ஒன்றும் தெரியல. இந்த 7 தான் இயேசு இங்கு காட்சி தருகிறார். இயேசு அவர்களை அழைக்கிற அந்த சொல்லாடல், பிள்ளைகளே. பாருங்களேன், ஒரு உடைஞ்ச எல்லாமே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகி போன அந்த சூழலில் அந்த சீடர்களுக்கு தேவையான அன்பை, அரவணைப்பை, ஆறுதலை, தேர்தலை, நம்பிக்கை, உணர்வை இந்த ஒற்றை சூழலை இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறார். குழந்தைகளே, பிள்ளைகளே என்று சொல்லி அவர்களை அழைத்து அவர்களை திடப்படுத்துகிறார். அவர்கள் வாழ்வியல் சூழலை தொடர்வதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிற சூழலை மீன்பிடிக்க போய் ஒன்றுமே கிடைக்கல. இயேசு சொல்கிறார், மீன் ஒன்றும் அகப்படவில்லையா, உங்கள் வலைகளை வலதுபுறம் போடுங்க. இந்த நிகழ்வு எங்கேயோ நமக்கு மீண்டும் சுட்டி காட்டுற ஒன்றாக இருக்குல்ல. லூக்கா நற்செய்தியில் முதல் சீடர்களை இயேசு முதன்முறையாக அழைக்கிற பொழுது ஏற்படுகிற அதே நிகழ்வு தான். இங்கு அவர்கள் முதலில் இயேசுவை யாரென்று அறிந்து கொள்ளவில்லை. இயேசுதான் என்று இந்த சூழல் அவர்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறது. முதல் சீடர்கள் அழைத்த போது, நான் உங்களை மனிதர்கள் பிடிப்பவர்களை மாற்றுவேன் என்று சொல்லி அழைத்த அதே இயேசு இன்று இவர்களை மீண்டுமாக புதிய பாதைக்கு அழைக்கிறார். அங்க கடலை நின்று இவர் இயேசுதாம் என்று அறிந்த உடனேயே பேதுரு துள்ளி குதிச்சு, கடல்ல குதிச்சு நீந்தி இயேசு பக்கத்தில் வந்துட்டார். இப்போ இயேசுவுக்கும் பேதுருவுக்குமான உண்டான பார்வை பாருங்க. அதே நெருப்பு, இந்த நெருப்பு சூளை அவருக்கு நினைவுபடுத்திய தருணம் ஒன்று. இயேசு கல்வாரி பாதையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த நெருப்புக்கு முன்னாடி தான் இதே பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலிக்கிறார். ஆனால் இப்பொழுது கலக்கம், பயம் எதுவும் இல்லாமல் இந்த இயேசுடைய அன்பு பார்வையிலே அவரும் ஒரு குழந்தைத்தனமானவராக உருமாறி போயிருக்கிறார். சிறெல்லாம் மீன்கள் அள்ளிக்கொண்டு கரையில் வர்றாங்க. ஆனால் இயேசு இங்கு ஏற்கனவே நெருப்பிலே மீனை வாட்டி சமைத்து முடித்திருந்தார். சீடர்களுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த இயேசுவை கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மனநிலை. இயேசு சொன்னார், உங்களிடம் இருக்கக்கூடிய மீன்களை கொண்டு வாருங்கள். இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது எனக்கு போதுமானது, நான் பெருசாலாம் எதிர்பார்க்கல, உங்களிடம் இருப்பதே எனக்கு போதுமானது என்று சொல்லி இயேசு சீடர்களையும் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் பெரிதுபடுத்துகிறார். இந்த பெரிதுபடுத்தக்கூடிய மனநிலை எனக்கு நம்மள்கிட்ட இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். பிறரிடம் இருப்பதையும் அவர்களுடைய இயல்பையும் வைத்து நாம் அவர்களை குறைத்து மதிப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி இயேசுடைய மனநிலை பாருங்களேன், பெரிதுபடுத்துகிறேன். இன்றைக்கி நாம் பெரிதுபடுத்தக்கூடியவர்களாக மாறணும்னு சொல்லி இயேசு நமக்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மீண்டுமாக எல்லோரும் கூடுகிறார்கள். இங்கு இயேசு அவர்களோடு இணைந்து எல்லாவற்றையும் பரிமாறுகிறார், உண்கிறார்கள். இந்த நிகழ்வு மீண்டுமாக நமக்கு இயேசுடைய உணவையும் அவருடைய அப்பம் பகிர்ந்து அளித்த நிகழ்வையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, திடப்படுத்தக்கூடிய நிகழ்வு, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் உருமாறி போகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, கலங்கி நிற்கிறீங்களா? தயங்கி நிற்கிறீங்களா? உடஞ்சு போயிட்டீங்களா? எதுவுமே இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? இயேசு இருக்கிறார். இன்னைக்கு இயேசு நமக்காக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மீண்டும் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உருவாக்கக்கூடிய சூழலில் இன்று இயேசு நம்மையும் அழைக்கிறார். அவரை பாருங்கள், அவருடைய அழைப்பை கேளுங்கள். அவர் உருவாக்கி தருகிற அந்த நன்மைத்தனத்தில் நாமும் வாழ்ந்திட, நம்மிடம் இருப்பதை பெரிதுபடுத்துகிற அந்த இயேசுவுக்கு நாமும் ஒரு பொருள், நாமும் ஒரு மதிப்புக்குரியவர் என்பதை நிலைப்படுத்திட துவண்டு கிடக்கிற நாம் எல்லாரும் மீண்டு எழுவோம். புதிய பாதைக்கான வழியை இயேசு காட்டியிருக்கிறார். இந்த பேதுருவிடத்தில் இயேசு 3 முறை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறான்னு கேட்கிற அதே மனநிலையில் இன்னைக்கு நம்மள்கிட்டையும் இயேசுவை கேட்கிறாரு, அன்பு செய்கிறாயா? ஆம் என்ற பதில் சொல்கிற நம்ம மத்தியில் இயேசு நம்பிக்கையாக நிற்கிறார். நம்முடைய வாழ்வையும் புதிய பாதையாக மாற்றி அமைத்து தருகிறார்.
இயேசுவே நான் அன்பு செய்கிறேன் என்று உமக்கு தெரியுமேங்கிற மனநிலையில் பேதுருவைப் போல நாமும் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக உருமாறுவோம். இறை ஆசிர் என்றும் நம்மோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.